சீமையில பாட்டு முறை வச்சு வீர திருவிழா அரங்கேறுது. மண்ண குத்த விட்டு நீச்சல் போட விட்டு தும்பு கயிறு பிடிச்சு பொண்ணு வருகுது. அனுப்பானடி அழகர்சாமி குடும்பத்தினர் சார்பாக நான் அவரோட பேத்தி திவ்யதர்ஷினி. நான் வந்து இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் 2 தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து மாணிக்கம், இன்னொருத்தர் வந்து மிலிட்ரி. இப்போ இன்னும் 1 மாதத்தில் ஜல்லிக்கட்டு வரப்போகிறனால இவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்குறதோட சேர்த்து நாங்களும் இவங்க கூடயே சேர்ந்து விரதம் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாலை போட்டு நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு எப்போ அந்த 1 மண்டலம் நாங்கள் எக்ஸ்ட்ரா உணவு பயிற்சிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ இருந்து நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி விரதம் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டு போகிறது அப்படின்றது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் விட இப்போ என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஜல்லிக்கட்டு போகிறப்ப நமக்கு வந்துட்டு டோக்கன் வாங்கிடலாம் ஜல்லிக்கட்டு போகலான்னு சந்தோஷம் மட்டும் இருக்கும். இப்போ அது கூட சேர்ந்து டோக்கன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவும் அது எங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டு பொங்கல் வரப்போகுது ஜல்லிக்கட்டு வந்துடும், நம்ம போய் டோக்கன் வாங்கிட்டு நம்ம விளையாண்டலாம், பொங்கல் சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லி நினச்சிட்டு ரொம்ப அதை உறுதியாக இருப்போம். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதுன்றத எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனாலே அதை முழுமையாக எங்களால் இது பண்ணிக்க முடியலை. நம்ம ஒரு மாடுக்கு ஒரு ஊரில் தான் பதிய முடியும். இப்போ மாணிக்கத்துக்கு வந்துட்டு என் ஆதார் கார்டு போட்டு நான் அலங்காநல்லூருக்கு பதிஞ்சிட்டேன்னா வேறு ஊருக்கு பதிய முடியாது. ஆனால் அங்கே பதிஞ்சுமே எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரியாது. அப்படி கிடைச்சாலும் பின்னாடி நம்பரில் கிடைச்சா அவுக்க முடியுமான்னு தெரியாது. இவங்களை வந்துட்டு இப்போ வரைக்குமே எப்படியும் 10-12 வாடிக்கு மேலே விளையாண்டுருப்பாங்க. அதில் எங்களுக்கு வந்துட்டு என்ன அதில் ஒரு சந்தோஷம்னா இவங்க விளையாண்டதில் வந்து இப்போ வரைக்கும் ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. அப்படி தோத்தாலுமே வந்துட்டு அது இவங்களுக்கு ஒரு அடுத்து நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற திருத்திக்கிற ஒரு விஷயமா தான் தோக்குறதையுமே கருதுறோம். அதனால இப்போ வரைக்கும் ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம். காலேஜ் போனப்பல நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இவங்க கூட தானே இருக்கேன். சொல்லப்போனால் பிறந்ததுலேருந்து இவங்க கூட தான் இருக்கேன். எங்கள் தாத்தாவோட அப்பா வளர்த்தாங்க, அப்புறம் எங்கள் தாத்தா வளர்த்தாங்க, அடுத்து எங்கள் அப்பாங்க வளர்த்தாங்க, அடுத்து இப்போ நாங்கள் அவங்க கூட சேர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தனியாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க கூட இருந்தாங்க, ஸ்கூல் போகிறப்ப இவங்க கூட இருக்காங்க. அடுத்து இப்போ நான் காலேஜ் வந்துட்டு இப்போ என் கூட தான் இருக்காங்க. அடுத்து நான் வேலைக்கு போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களால பண்ண முடியாத நம்ம பண்ணுறோன்றது அவங்களுக்கு அது சந்தோஷம்.